கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விசை உயிருள்ளவனாக உங்களோடு கூட நிற்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல இரக்கங்களுக்காகவும் தயவுக்காகவும் கர்த்தருக்கு 1,000,000 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் தேவைக்காக மட்டுமே வருகிறவர்கள் கிடையாது. ஆபத்து நேரிடும் போது மட்டுமே வந்து கர்த்தருடைய சந்நிதியில் உட்காருகிறவர்களும் கிடையாது. இவர்கள் தேவைகள் இல்லாவிட்டாலும் வருகிறவர்கள். ஆபத்து, விக்கினங்கள், சுதந்திர பாதிப்புகள் வராவிட்டாலும் கர்த்தருடைய சந்நிதியில் வருகிறவர்கள். அனுதினமும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த தேவ சத்தத்துக்காகவே வந்து தங்களை தியாகிகளைப் போல அர்ப்பணித்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. இந்த காலை வேளையிலே ஒரு போதகனாகவும் வேதத்தை சொல்லுகிறவனாக ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறதோ அதன்படி நான் இப்பொழுது உங்களை, இந்த கூட்டத்தாரை, அதாவது முதல் ஒரு கூட்டத்தாரை சொன்னேன், அவர்களை அல்ல, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் வந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிறேன் பாருங்க, உங்களுக்காக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுடைய எல்லா சிக்கல்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளப்பட்டிருக்கிறார். அது எந்த விதமான சிக்கலா இருந்தாலும் சரி, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்ததா இருந்தாலும் சரி, அந்த எல்லா சிக்கல்களையும் தேவனாகி கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, நல்ல ஒரு பெரிய விடுதலையை மகிமையின் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தல்ல விரும்புகிறார். ஓ, அது மனிதர்களால் வருகிற, அசுத்த ஆவியினால் வருகிற அந்த எப்படிப்பட்ட சிக்கல்களானாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அது உங்களை விட்டு மாறுகிறது. அதனால் நீங்கள் ஜெயம் அடைகிறீர்கள். கர்த்தராகிய தேவனுடைய கரம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த சிக்கல்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாதபடி கர்த்தர் அறுத்து போட போகிறார். நீங்கள் அதிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவதாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு ஊழியக்காரனாய் எனக்கு ஏவப்படுகிற இன்னொரு காரியம், ஓ கர்த்தர் நல்லவே, உங்களை சொல்கிறோம், கர்த்தர் நைய புடைக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். காரணமில்லாமல் நைய புடைக்கிறவர்கள், அவசியமில்லாமல் நைய புடைக்கிறவர்கள், ஓ தான் பெரிய மனுஷன், தான் பெரிய மனுஷி என்று சொல்லி தேவையில்லாத அர்த்தம் பொருத்தமற்ற கேள்விகளை கேட்டு அதற்கு உங்களால் பிரதியுத்தரம் சொல்லப்படாத பட்சத்துல உங்களை குற்றம் கண்டுபிடித்து அதில் நைய புடைக்கிறவர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படி அன்பு தேவச்சனங்களாகிய உங்களை நைய புடைக்கிறவர்கள் யாரோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த நைய புடைக்கிற சோதர தேவனுடைய நைய புடைக்கிற பொல்லாதவருடைய வீரியம், அந்த நைய புடைக்கிறவருடைய சோதர பொல்லாதவருடைய ஆக்ரோஷம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது முழுவதுமாய் மாறுகிறது. அந்த மனிதர்களை உங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். ஓ ரீஷபாதடகதடாதடாகடகதடாகராகடகதடாகத்துனிகத்துரபாலதடகரதி.
அந்த நைய புடைக்கிற கோல்காரனுடைய கோல் சொல் உங்க வீட்டிலே உங்க மீது காணப்படுகிறது. அந்த கோல்காரனுடைய கோல் சொல் இனிமேல் இராது. அவர்களுடைய கோல் சொல் இராது. கர்த்தர் நல்லவே. இந்த நைய புடைக்கிறவன் என்பதற்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஆலோட்டிகள். ஆலோட்டிகள். ஆம், எகிப்திலே இந்த ஆலோட்டிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நைய புடைத்து வேலை வாங்கினார்கள். கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள். சித்திரவதை படுத்தி வேலை வாங்கினார்கள். ஆகாரம் கொடுக்காமல் வேலை வாங்கினார்கள். அடித்து காயப்படுத்தி வேலை வாங்கினார்கள். அவர்கள்தான் ஆலோட்டிகள். அவர்களுக்கு தான் நடைமுறை பெயர் நைய புடைக்கிறவர்கள். ஆனால் அந்த நைய புடைக்கிறவர்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒட்டு மொத்தமா வெளியே கொண்டு வந்தார். ஆலோட்டிகளும் திகைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தார். அந்த ஆலோட்டிகளுடைய வீடுகளுக்குள் வண்டுகள் நுழைந்தது. அந்த ஆலோட்டிகளுடைய வீடுகளுக்குள் தவளைகள் நுழைந்தது. அந்த ஆலோட்டிகளின் வீடுகளுக்குள் இருள் நுழைந்தது. அந்த ஆலோட்டிகளின் வீடுகளுக்குள் துர்நாற்றம் நுழைந்தது. உங்களை நைய புடைக்கிற, உங்களுக்கு முள்ளு குறுக்கும் முள்ளுமாய் இருக்கிறவர்கள் யார்? இதோ கர்த்தருடைய ஒரு பரிந்து பேசும் அபிஷேகம் உங்க மீது வருகிறது. கண்களை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பரிந்து பேசும் அபிஷேகம் வருகிறது. என் மகன் மீது கை வைப்பதற்கு நீ யார்? என் குமாரத்தியை தொடுவதற்கு நீ யார்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனத்தை குற்றம் சுமத்துவதற்கு நீ யார் என்று சொல்லி அந்த நைய புடைக்கிற ஆலோட்டிகளுக்கு தேவன் இருளை அனுப்புகிறார். தடவி தெரியத்தக்கதான இருளுக்குள் அவர்கள் போகிறார்கள். துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடியதான தவளைகள் இந்த வீடுகளுக்குள் நிரம்புகிறது. அது நிமித்தமாக அவர்களுடைய மாம்சீகத்தின் ஆக்ரோஷங்கள் தனிந்து போகிறது. இந்த நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களிடத்திலிருந்து உங்களை கர்த்தர் மீட்கிறார். அவர்களிடத்திலிருந்து உங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், காக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இது எல்லாருக்கும் உரிய ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இது பிரத்யேகமானவர்களுக்கு அல்லவா? எந்த நன்மையும் பிரதிபலனும் எதிர்பாராமல் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிறவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு பிரத்யேக ஆசீர்வாதம். சிறியோர் முதல் பெரியோர் முதல் கண்களை மூடுங்க. அந்த நன்மையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை நைய புடைக்கிற அந்த ஆலோட்டிகளிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து விட்டார். சீக்கிரத்திலே அவர்களுக்கான முடிவை நீங்கள் காண்பீர்கள். நீங்களோ மறுதோன்றி போல வளருவீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நல்ல மறுதோன்றியை போல ஆண்டவர் உங்களை கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மறுதோன்றியை போல உங்களை முளைக்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 4:13. உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மறுதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நிறைந்ததுமாய் இருக்கும். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மறுதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நிறைந்ததுமாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் ஜீவனுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கத்தர பலாதியா மூன்றாவதாக என் அன்பு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமும். மூன்றாவதாக என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமும். இந்த ஊழியத்தில் இருக்கிற உண்மையாயிருக்கிற உங்களுடைய கரம் குறுகி போயிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ரகதட
குறுகி போன நிலைமையில இருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகள் பல நேரத்திலே தடுமாற்றத்துக்கு உரியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், என்னாகமம் 11:25. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆம் என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய பொருளாதாரத்திலும் கையின் பிரயாசத்திலும் குறுகி போயிருக்க உங்க நிலைமையை கர்த்தருடைய ஆவியானவே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது விஸ்தாரம் உள்ளதாய் மாற்றுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே அவள் காலைதோறு படி அளக்கிறதை போல இனி அநேகருக்கு தான தர்மங்கள் செய்யவோ, அநேக வியாதிப்பட்டவர்களை தூக்கி விடவோ, அநேகருக்கு படி அளக்கவும் தக்கதாக இதோ உங்கள் பொருளாதாரத்தின் வாசல்களை கர்த்தர் விரிவாக்குகிறார். உங்க நன்மையின் பொக்கிஷங்கள் உங்களை தேடி வருகிறது. இது இந்த மனுஷன் மூலமாய் வரும் என்பது அல்ல, அது கர்த்தராலே வருகிறது. சங்கீதம் 121 சொல்லப்பட்டதை போல வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்பதை போல உங்க குறுகின நிலைமையை மாற்றத்தக்கதாக, உங்க எல்லைகளை விரிவாக்கத்தக்கதாக, உங்க கரம் அநேகருக்கு படி அளக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவே இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னதமான கர்த்தருடைய ஆவியினுடைய பலன் உங்களை நிரப்புகிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் குறுகின நிலைமை மாறினதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? இதோ அந்த நன்மை செய்கிற கர்த்தருடைய கரோ உங்களை தொடுகிறது. இந்த குறிகளை குறித்து சொல்லுவது கர்த்தர் தான் என்று சொன்னால், இது உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தை தான் என்று சொன்னால், இதே போல இன்னொரு வார்த்தை வர வேண்டும் என்று சொல்லி, அப்படி வந்தால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவிசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் இருக்கிறீர்களே, தேவனுடைய வாதையின் கரம் உங்களை தொடாதபடிக்கு அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சோதித்து பார்ப்பதற்கு நீங்கள் யார்? அவர் பார்வோனையும் ஏரோதுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிற தேவன், ஆனா மோசேக்கும் ஆரோனுக்கும் தயை செய்கிற தேவன், பார்வோனுக்கும் ஏரோதுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிற தேவன், மோசேக்கும் ஆரோனுக்கும் நன்மை செய்கிற தேவன். இதோ இந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. நீங்கள் மோசேயின் ஆவியை பெற்றவர்களாக, ஆரோனின் ஆசாரியத்துவம் உடையவர்களாக இன்று முதல் மாறப்போகிறீர்கள். உங்களுடைய வாயில் இருந்து கர்த்தத்துவத்தின் வார்த்தைகள் பறக்கிறதை பார்ப்பீர்கள். ஒருவனும் உங்களை ஏத்து நிற்காதபடி தேவன் ஒரு ஜெயபலம் உள்ளவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஜெயபலத்தின் மகிமை உங்களை நிரப்புகிறது.
அந்த ஜெய பலமானவன் உங்களை சொல்லுகிறார். இந்த நேரத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறதை போல, இஸ்ரவேலின் ஜெயபலமானவன் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. ஆம், அந்த ஜெயபலமான தேவன் ஒரு ஜெயத்தோடு வருகிறபடியினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள், ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஓ, ஜெய கம்பீரமுள்ள ஸ்திரீயாய் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாய் இருந்தும் மரத்தடியில் வாழ்கிற துபராலே, தீர்க்கதரிசியாய் இருந்தும் மரத்தடியில் வாழ்கிற துபராலே, இதோ யுத்தத்தில் உனக்கு ஒரு ஜெயம் வருகிறது. அந்த யுத்தம் பாராக்கின் யுத்தமாய் இராதபடி உன்னுடைய யுத்தமாய் மாற்றி அதில் நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பல நேரத்தில் தனித்து உட்கார்ந்து கண்கள் கலங்கி, ஓ கண்ணீரோடு சுற்றோம், பல நினைவுகளுக்குள் கடந்து போகிறவளே, ரகதிட கத்தி கொத்தூர் சபாக்கி, உன் தனிமையும் பார்த்திருக்கிறேன், ஓ கவலையும் பார்த்திருக்கிறேன், கண்ணீரையும் பார்த்திருக்கிறேன். நீ எனக்காக ஜீவிக்கிறது நிமித்தமாக ரகதிட கத்துக்க தரவர வரதியா, தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட ஒளிவ மரமாக நான் வைத்திருக்கிறேன். ஆனபடினால் உன் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுவாயாக, என் அன்பில் நீ களி கூறுவாயாக, என் ரட்சிப்பு உன்னை நிரப்புவதாக என்று மகத்துவத்தின் மாட்சிமையின் வல்லமையின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்காக கர்த்தர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே பலிக்கப்பதற்காக சொல்கிறார், அப்படியே நிறைவேறப்பதற்காக சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் உடைய பிள்ளைகளுடைய தலைகளில் கிரீடங்களாய் வருவதா, கிரீடங்களாய் வருவதாக. நன்றி பிதாவே, காலைதோறு கிருபையை கொடுக்க, காலைதோறு கிருபையை கொடுக்கிறார். ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நீ எவ்வளவா இவருடைய ஜனங்கள் மீது அன்புள்ளவராயிருக்கிறேன், நீ எவ்வளவா இவருடைய ஜனங்கள் மீது பற்று உள்ளவராயிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மெய்ப்பனாயிருந்து நான் இவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, ஒரு ஆசாரியனாயிருந்தும் இவர்கள் காரியங்கள் அனைத்தையும் நான் தெரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் தகப்பனாயிருக்கிற நீரோ, தகப்பனாயிருக்கிற நீரோ இவர்களை புரிந்து வைத்திருக்கிறேன், இவர்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். இவர்கள் நினைவுகள் இன்னது என்பதையும் தேவைகள் இப்படிப்பட்டது என்பதையும் யூகித்து வைத்திருக்கிறீரே. அதுதானே நீர் தேவன், அதனாலதானே நீர் ஆண்டவராயிருக்கிறேன். ஐயா, இந்த ஒரு பாக்கியத்தை அடியானுக்கும் தருவீராக. என் ஜனங்களுடைய சிந்தையை அறியத்தக்கதாய், ஜனங்களுடைய மன ஓட்டத்தை அறியத்தக்கதாய், என் ஜனங்களுக்காக இன்று கர்த்தருடைய சந்நிதியிலே விழுந்து கிடக்கிறவளாய் எனக்கு அந்த பாக்கியத்தை தருவீராக. ஷபோதியா ஜனத்தின் ஜெயமே என்னுடைய ஜனமாய் மாறட்டும், ஜனத்தின் ஜெயமே என்னுடைய ஜெயமாய் மாறட்டும், ஜனத்தின் விடுதலையே என்னுடைய விடுதலையாய் மாறட்டும், என் ஜனத்தின் ஆசீர்வாதமே என்னுடைய ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, என் ஜனத்தினுடைய எல்லா சிறை இருப்புகள், சிறை கம்பிகள் என் ஜனங்களுடைய எல்லா சிக்கல்களையும் நீர் அறுத்ததற்காக ஸ்தோத்திரம், உடைத்ததற்காக ஸ்தோத்திரம், அவைகளை பிரித்து எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஆண்டவரே, சந்ததி பாவத்தினாலோ தலைமுறை வம்சத்தின் பாவத்தினாலோ
சந்ததி பாவத்தினாலும் தலைமுறை வம்சத்தின் பாவத்தினாலும் அலைக்கழிக்கப்படுகிற சிலை இந்த ஜெபத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அலைக்கழிக்கப்படுகிற சிலை இந்த ஊழியத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த சந்ததி பாவங்களும் தலைமுறை பாவங்களினால் வந்த சாபங்கள் இதோ இந்த காலை வேளையில்லை அவருடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. எல்லா பாவங்களும் சாபங்களோ நீங்குவதாக. சகோதரி ஆண்டவரை கேளுங்க, சகோதரி ஆண்டவரை கேளுங்க. சந்ததியின் பாவங்கள், தலைமுறையின் பாவங்கள், பாவத்தின் நிமித்தம் வந்த சாபங்கள் எங்களை விட்டு நீங்க கடவது என்று இப்பொழுதே உங்க கைகளை உயர்த்துங்க. இப்பொழுதே உங்க கைகளை உயர்த்துங்க. கண்களின் கண்ணீரை வடியுங்க. இது சாதாரணமானது ஜெபம் அல்லவே. தேவன் சிலர் மீது தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார். தேவன் சிலர் மீது தம்முடைய அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சந்ததியின் பாவங்களும் வம்சத்தின் பாவங்களுமான எல்லா சாபங்களில் இருந்து என் ஜனங்கள் ஆகிய உங்களை இப்பொழுது கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். கருகி போயிருக்கிற உங்க முகம் இனி சூரிய காந்தியை போல மலரப் போகிறது. தீந்து போயிருக்கிற உங்க ஜீவியம் இனி மீண்டும் இளம் மரம் போல கிளை விட போகிறது. ஓசத்திர முடங்கி போயிருக்கிற உங்க நிலைமை இனி சோத்திர குதிரைகளோடு ஓடுகிறதாய் மாறப்போகிறது. இது நடக்கும். அந்த சாபங்கள் உடைகிறது. லாக டபா து ரீக டாபா லகத்து ரீக துராபா லாபாலா Riba laka turaba laka turaba laka turaba laba laba la Rika turaba laka turaba laka turaba laba 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 la Rika turaba laka turaba laka turaba laba 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 la Rika turaba laka turaba laba laka turaba laba la. ஓ உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினா, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினா. ஓ வெளிப்படுத்த 22:3 இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. ஆம் என் தேவ சனமே, ஓ கர்த்தருடைய தலையில் சூட்டப்பட்ட முள்முடியின் மூலமாக, அந்த முள்முடியின் மூலமாக உங்கள் சாபங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு போகிறது. உங்க சாபங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு போகிறது. கர்த்தருடைய கரம், அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை முற்றிலுமாய் விடுவிக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க, கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த சாபங்கள் மாறுகிறதற்காக நன்றி. புத்தி பேதலித்து போய் முன்பு போல என்னாலே முடிவெடுக்க முடியவில்லை, முன்பு போல என்னாலே எல்லா காரியத்தையும் அதிகாரம் பண்ண முடியவில்லை. இப்பொழுது நான் அநேகருக்கு ஒரு பைத்தியக்காரியை போல காணப்படுகிறேன் என்று புத்தி பேதலித்து போய் வந்திருக்கிறேன். அன்பு தேவ சனமே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி ஓ மன தெளிவுள்ளவளாயிரு, மன தெளிவுள்ளவளாயிரு. பேதலித்து போயிருக்கிற ஒரு புத்தியை மன தெளிவாய் மாற்றுகிறேன் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த அபிஷேகம் இறங்குவதாக. இனி இவர்கள் கூர்மையுள்ளவர்களாய் மாறுவார்களாக, கூர்மையின் ஆரியங்களாய் மாறுவார்களாக. லாக லபோது டாக டகத்து டபோது யாக்கத்து கத்து ரபலபலா ரீப டகத்து ரீக்கத்து கத்து ரபோலபலபலபலபலபலா. நல்ல கூர்மை உள்ளவர்களாய் நீர் இப்பொழுதே மாற்றுகிறதற்காக
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். நீங்கள் சொல்கிறோம், உரைக்குள் போடப்பட்டவர்களாய் அல்ல, நீங்கள் மழுங்கி போனவர்களாய் அல்ல, அடக்கப்பட்டவர்களாய் அல்ல, இதோ உங்களை கூர்மையான பட்டயமாய் புறப்பட பண்ணுகிறார். நீங்க கர்த்தருடைய வாயின் வார்த்தையாய் மாறுகிறீர்கள். இனி உங்க வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் இருக்கும். உரைக்குள் போடப்பட்டு கிடக்கிற பட்டயம், துருப்பிடித்து காணப்படுகிற பட்டயங்கள், மழுங்கி போய் காணப்படுகிற பட்டயங்களை கர்த்தர் கூர்மையான பட்டயங்களாய் மாற்றுகிறார். அது துலங்குகிறதை நான் பார்க்கிறேன். அது துலங்குகிறதை நான் பார்க்கிறேன். அது துலங்குகிற பட்டயமாக தீரபௌதியா கத்து கத்து ரபால பால பால பக்க குறக்கத்து டமோரபக்கு குண்டு தொட்டக்க குரங்கு கக்கரதியா நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கண்களை மூடுங்க, ஜெபத்தோடு இருங்க, ஆவியில நிரம்புங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நாகும் 3:3 வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் ஓ வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் அங்கே இருக்கும். என் தேவன் உங்களை வீரனாக வீராங்கனையாக மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை நல்ல கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயமாய் மாற்றுகிறார். ஈட்டிகள் மின்னுவதை போல இனி நீங்கள் மின்ன போகிறீர்கள். உங்க வஸ்திரம் மின்ன போகிறது, உங்க வார்த்தை மின்ன போகிறது, உங்க ஜீவியம் அநேகருக்கு மின்னல் அடிப்பதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை கூர்மையானவர்களாய் மாற்றுகிறார். ஒரு கூர்மையுள்ள மகனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒருவரும் மௌனமா இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் செவிட்டு விரியனை போல் இருப்பீர் என்று சொன்னால் அந்த வார்த்தை எங்கே புறப்பட்டதோ அங்கேயே திரும்பி போய்விடும். நீங்களோ ஏமாற்றப்பட்டு போவீர்கள். இது சும்மா இருக்கிற நேரம் அல்ல. எனக்காக இதை சொல்லுகிறீரே, எனக்காக இதை தெரிவிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னை கூர்மையுள்ளவனாக ஒரு பட்டயமாக என்னை மாற்றுகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சிலருடைய குடும்பத்திலே உதிர்ந்து போகிற அனுபவங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். உதிர்ந்து போகிற அனுபவங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த உதிர்ந்து போகுதல் என்பது சிலருடைய சரீரத்தின் ஆரோக்கியம் உதிர்ந்து போகிறதை நான் பார்க்கிறேன். பலனற்றவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, நரம்பு மண்டல கோளாறுகள் உடையவர்களாக, ஆரோக்கியமற்றவர்களாய் எல்லாவற்றையும் இழந்து 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 இவ பலட்சியப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்கள். உங்க ஆரோக்கியம் உதிர்ந்து போயிருக்கிறது.
இருக்கிறது. இன்னும் சில குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் இடையில் இருக்கிறதானே அந்த பந்தமும் நெருக்கமும் உதிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஓர் ரகத கத்து கத்துற செவக்க டாக டகத்த டக்க குரகத டபாக்க கக்க கரபரதியா ரீபல பௌதியா கத்தக்கத்து ரபால பலபல பலபக்க கடக கக்கரதி. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுவதை போல ஒலிவ மரங்கள் எல்லையில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வது இல்லை. ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும், அந்த எண்ணெயை நீ பூசிக்கொள்வது இல்லை என்பதை போல வீட்டிலே எண்ணெய் இருந்தும் அதை உங்களால் பயன்படுத்த முடிவதில்லை. நல்ல பிஞ்சுகள் காணப்பட்டும் அதை பயன்படுத்த முடியவில்லை. ஓ சோதரம் ஐயா, பல காரியங்களை விட்டு உங்களை விட்டு உதிர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். இதோ கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆவியானவை உதிர்ந்து போய்கொண்டிருக்கிற உங்க தலை மயிர் முதற்கொண்டு உங்க சரீரத்துல காணப்படுகிற பலன் வரைக்கும் தேவன் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார். வீட்டில் காணப்படுகிற அன்பின் உறவுகள் உதிர்ந்து போய்கொண்டிருக்கிறதே, அந்த அன்பின் உறவுகளுக்குள் கிறிஸ்துவின் மகிமை இறங்குகிறது. அன்பின் கயிற்றினால் கர்த்தர் கட்டுகிறார். இந்த காலை வேளையில உதிர்ந்து போன தன்மைகள் மாறி மீண்டும் ஒருவரோடு ஒருவே கட்டி அணைத்து முத்தமிட்டு அன்பின் பிரயோகத்தை பயன்படுத்த போகிறீர்கள். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறார். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுவதை போல பிஞ்சுகள் உதிர்கிறது போல திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான் என்ற வார்த்தையின்படி சில ஆசீர்வாதங்கள் பிஞ்சிலேயே உதிர்ந்து போகிறது. இன்னும் சில ஆசீர்வாதங்கள் பூ போல உதிர்ந்து போகிறது. ஒரு மரம் போல இருக்கிற நீங்கள் அந்த மரத்தின் தன்மையை இழக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வந்ததான சில ஆசீர்வாதங்கள் பிஞ்சிலேயே உதிர்ந்து போனது. இன்னும் சில ஆசீர்வாதங்கள் பூக்களை போல கொட்டி உதிர்ந்து போனது. மரம் போல இருந்த நீங்கள் அந்த மரத்தின் தன்மை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த உதிர்ந்து போகிற அனுபவத்திலிருந்து மகிமையின் தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே இப்பொழுதே ஒரு ஜெயத்தை விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே. இதோ கர்த்தர் ஒரு நதியை அனுப்புகிறார். அது தேவனுடைய சந்நிதியில் புறப்படுகிற நதி. அது உங்க நீர்க்கால்கள் ஓரத்தில் கடந்து வருகிறது. அது நீர்க்கால்கள் ஓரத்தில் கடந்து வருகிறது நிமித்தம் உங்கள் இலைகள் இனி உதராதபடிக்கும், உங்கள் காய்கள் கொட்டி போகாதபடிக்கும், உங்க மரம் இனி தலைக்கத்தக்கதாக அந்த அபிஷேகம் இதோ உங்க பாத தண்டையில் வருகிறது. அந்த அபிஷேகம் அந்த மரத்தின் வேரை தொடுவதை போல உங்க பாதத்தை தொடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அந்த பரிசுத்த ஆவியின் நதியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உதிர்ந்து போனது உண்மைதானே, ஆசீர்வாதங்கள் ஆரம்பத்திலே உதிர்ந்தது உண்மைதானே, நல்ல பிஞ்சுகளா இருக்க வேண்டிய உதிர்ந்தது உண்மைதானே, பூ போல மலர்ந்திருந்த நீங்கள் உதிர்ந்தது உண்மைதானே, உங்க மரத்தின் தன்மையே இழந்தது உண்மைதானே. ஆனா மீண்டும் கர்த்தர் முளைப்பிக்கிறார். யோபு 14ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தின்படி அந்த மரத்தை மீண்டும் துளிர்க்க பண்ணி தண்ணீரின் வாசனால் முளைக்க பண்ணி அது இளம் மரம் போல கிளைவிட்டு மீண்டும் நிமிர்ந்து நின்றது அல்லவா. உங்களை கர்த்தர் மீண்டும் கட்டுகிறார், மீண்டும் கட்டி எழுப்புகிறார். நீங்க சொல்றோ இடிந்து போன சீயோன் தான், அந்த சீயோனுக்குள்ளும் இடரலை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த இடரல் தான் உங்களை சொல்றோ உதிர்ந்து போக வைத்தது. சீயோன் குமாரத்தின் நிமித்தமே உங்க வாழ்க்கையில இடரல் வந்தது. நீங்க சீயோனா இருந்தும் இடறி போனீர்கள். ஆனாலும் கர்த்தர் சீயோனை கட்டி
மகிமையில் வெளிப்படுகிற தேவன். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுகிற தேவன் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புகிறதை நான் பார்க்கிறேன். எருசலேமின் இசைவனிப்பான நகரமாய் கர்த்தர் உங்களை கட்டுகிறார். ஓ, எரிகோ மதிலை விட உறுதியான மதிலாய் உங்களை கட்டுகிறார். அரணும் கோட்டையுமாய் கர்த்தர் உங்களை கட்டுகிறார். எந்த சன்பல்லா தொபியாக்களின் சாபங்களும் மேற்கொள்ள முடியாதபடி உங்களை கட்டுகிறார். ஓர் ரகதன கத்த கொத்தராமலபால மக்கக்கரதி. எந்த பலத்த சேனை வந்தாலும் உங்களுக்குள் நுழைய முடியாதபடி கர்த்தர் உங்களை கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். ரிகுக்கு ரகது நக்கத்தொக்கரதி. இரும்பும் அக்கினியுமாய் இரும்பும் அக்கினியுமாய் இரும்பும் அக்கினியுமாய் கர்த்தர் உங்களை கட்டுகிறார். இரும்பை போல உறுதியாயும் அக்கினியை போல வல்லமையாயும் கர்த்தர் உங்களை கட்டுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரகதட கத்தர பரபரதியா. நன்றி ஆண்டவரே. கடைசியாய் மகத்துவமான வல்லமின் ஆவியானவர் சொல்லுகிறேன் திட்டமான ஒரு வார்த்தை. இந்த ஊழியத்திலும் இந்த ஜெபத்திலும் ஒரு சிலர் கர்த்தருக்காக இருக்கிறீர்கள். அவர்களை ஆண்டவர் முதிர் வயது வரைக்கும் நடத்துவேன் என்று சொல்லுகிறான். 2 வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் 2 வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். முதலாவது உன்னத பாட்டின் புஸ்தகம் முதலாவது சங்கீதம் 91 கடைசி வசனத்தின்படி, நீடித்த நாட்களா நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்களுக்கு பின் பிறந்தவர்களும் உங்களை விட இளம் வயது உடையவர்களும் கூட தங்கள் வாழ்நாள் குறுகினதா இருந்து மறைந்து போவார்கள். தங்கள் வாழ்நாள் குறுகினதா இருந்து மறைந்து போவார்கள். ஆனால் நீங்களோ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய ரட்சிப்பு இதை செய்யும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 2வதாக சங்கீதம் 102 கடைசி வசனத்தின்படி, முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுத்து புஸ்தியும் பசுமையுமாயிருப்பீர்கள். முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுத்து புஸ்தியும் பசுமையுமாயிருப்பீர்கள். பாதி வயதிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல. குறித்த காலத்துக்கு முன்பாகவே உங்க ஜீவ காலம் முடிய போவதும் அல்ல. ஓர் ரகது டகது நக்கத்துக்க திரவலபலபலபலதியா உங்களுக்குள் ஆண்டு வைத்திருக்கிற ஒரு ஜீவன், அது நித்திய ஜீவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது நித்திய ஜீவன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவனை இந்த காலை வேளையிலே அவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். தீத்து 3:6, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரரானீர்கள். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரரானீர்கள். இதோ இந்த நித்திய ஜீவனை உங்களுக்குள் வைக்கிறார் தேவ ஜனமே. அந்த நித்திய ஜீவன் உங்களை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இந்த நல்ல அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான மகிமையின் அபிஷேகத்தின் வார்த்தைகளுக்காக 1 கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. ஆமே ஆமே ஆமே. இவ்வளவு நேரம் உன்னதமான கர்த்தருடைய ஆவியானுடைய நிழல் என் மேல் நிழலிட்டது. என் சுயத்தையும் என் புயபலத்தையும் நான் மறந்து கர்த்தருக்குள் அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகத்தினால் என் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் ஒன்று மட்டும் இந்த காலை வேளையிலே ஒரு சாட்சியாய் சொல்லுவேன்.
இதுவரைக்கும் பேசினது, இடைப்பட்டது, அது முழுக்க 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 கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வாய், அது கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய வாய். இது சுயத்திலிருந்து சொல்லப்பட்டது அல்ல. ஓ ரிபிதி ரிபி 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 கக்கதா கத்தர ரிபி 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 ஆனாலும் உண்மையற்ற ஒன்று ரெண்டு பேரை நான் உண்மையற்ற ஒன்று ரெண்டு பேரை நான் பார்க்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்துல எந்த உணர்வுமற்றவர்களாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியான பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னேன், எல்லாம் நல்ல அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நடக்க போகிறது. அதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தின் ஆவியானவர் இறங்கினதற்காக பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளினதற்காக சொல்கிறோம். ஜீவனுள்ள ஆவியானவர் மகிமையாய் இடைப்பட்டதற்காக சொல்கிறோம். உடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. உடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதே சுத்தமாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த தேவ சமூகத்தில் உணர்வற்றவர்களாய் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரையும் கூட தேவர் மன்னிப்பீராக, அவர்களையும் இழுத்துக் கொள்ளுவீராக, அவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவீராக. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல வார்த்தைகள் யாவும் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஒன்று, இது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்டது. இரண்டாவது, இது வெள்ளி தட்டை போல புடமிட்டு உருவாக்கப்பட்டது. மூன்றாவது, இது சாதாரண பழம் அல்ல, பொன்னால் செய்யப்பட்ட பொற்பழம், தங்கத்தினால் செய்த பழம். ஒன்று, இது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்டவைகள். இரண்டாவது, புடமிடப்பட்ட வெள்ளியாய் செய்யப்பட்ட தட்டு போன்றது. மூன்றாவது, பொற்பழம் என்கிற ஓ கர்த்தர் நல்லவே, தங்கத்துக்கு ஒப்பான பழம் போல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் தரிசனத்தோடும் அபிஷேகத்தோடு பார்க்கிறேன். இதுவரைக்கும் கண்டிராத மகிமையை காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் கண்டிராத தேவனுடைய ஜெயத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜெயம், இது மூன்றையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். இது மூன்றையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த மகிமை என்பது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஓ ஜெயம் என்பது அதுதான் வெள்ளி தட்டு. ஓ கிருபை என்பது அதுதான் பொற்பழம். இதோ கர்த்தர் அதை செய்ய போகிறார். இதோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். கடைசியாய் இந்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல போறோம். இதற்கு பின்பு நான் சுயமாய் எனக்கு தெரிந்த சில வசனங்களை சொல்லி துதிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் அங்க களங்கம் கிடையாது. அது தெளிவானது,
ஆனபடினால் வேறு சில வார்த்தைகள் வசனங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை குலைக்க விரும்பவில்லை. இன்றைக்கு கர்த்தர் கட்டவிழ்த்த இந்த அபிஷேகம், கர்த்தரால் அனுப்பப்பட்ட இந்த மகிமை, கர்த்தருடைய வாயிலிருந்து இந்த புறப்பட்ட வார்த்தைகள் அப்படியே உங்க தலைமையில் இருக்க போகிறது. அப்படியே உங்களை நிரப்பும்படி நான் விரும்புகிறேன். ஆனபடினால் இத்தோடு இந்த ஜெப பகுதியை கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நான் முடிக்க போகிறேன். கடைசியை ஒரு விசை, ஓ பயமும் பக்தியும் உள்ளவர்களாய், பயமும் பக்தியும் உள்ளவர்களாய் கீழ்ப்படிதலோடு கூட 2 கையை மேல உயர்த்துங்க. சகோதரி, சகோதரனே, தாயே, ஊழியக்காரரே, 2 கையை மேல உயர்த்துங்க. அப்படியே கர்த்தருக்கு 1 கோடி ஸ்தோத்திரங்களை பண்ணுங்க. அப்படியே 1 கோடி நன்றிகளை சொல்லுங்க. நமக்கு வேற என்ன செய்ய தெரியும்? நம்மளால் வேற என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொள்ளி அவரை துதிப்பதை தவிர ஒரு வழி இல்லையே. அதனாலதான் சொல்றேன், 2 கைகளை மேலே உயர்த்துங்க. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நன்றியின் ஆராதனையை செலுத்துங்க. இதுவே நீங்கள் செலுத்துகிற துதி பலி, இதுவே நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி, இதுவே நீங்க செலுத்துகிற காணிக்கை பலி, இதுவே நீங்க செலுத்துகிற துதி பலி, இதுவே நீங்க செலுத்துகிற ஸ்தோத்திர பலி, இதுவே நீங்க செலுத்துகிற காணிக்கை பலி. நன்றி பிதாவே. வாய்களை திறந்து எல்லாம் நன்றி சொல்லி கதறி சதறி போ. கைகளை நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓட மகிமையின் அபிஷேகத்தினாலும் நல்ல வார்த்தையினாலும் ஓ நீ நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தயவினால் நிறைத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி நிறைவேற்ற போயிருக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜெயம் உண்டாவதாக, தேவனுடைய ஜெயம் உண்டாவதாக, தேவனுடைய ஜெயம் உண்டாவதாக. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. நீ சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுவதற்கு அந்த வேலை வந்ததற்காக ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.